Hi friends, welcome to Kavya's journey. Ari embroidery class 11 இன்னைக்கு sugar bead, tube bead and chain stone வச்சு நம்ம practice ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி நார்மலான silk threadலயும் நார்மலான zari threadலயும் நம்ம practice பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் வர ஸ்டிச்சஸ் எல்லாத்துக்கும் நம்ம பீட்ஸ் லோட் பண்ணி எப்படி ஸ்டிச்சஸ் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராக்டிஸ் கற்றுக்கிறதுக்கு சுகர் பீட், டியூப் பீட் அண்ட் செயின் ஸ்டோன், நார்மலான சூயிங் த்ரெட்டு, அப்புறம் ஒரு உடன் நீடில், இந்த மெட்டீரியல் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் லைன்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு போடுறப்ப ரெண்டு பீடாக தான் நம்ம லோட் பண்ணணும். உடன் நீடிலில் தான் நம்ம பீடு எப்போவுமே லோட் பண்ணணும். ப்ராக்டிஸ்க்காக கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்பயும் போடுற துலிப் நீடிலில் நீங்கள் லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உடன் நீடிலில் ஏன் பண்ணுறோன்னா அப்போ தான் நிறைய பீட்ஸ் லோட் பண்ண முடியும். ஆரி ஒர்க் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறப்ப டைம் சேவ் ஆகும். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ரெண்டு பீடாக வச்சு சென்டரில் ஸ்டிச்சஸ் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா 2 சுகர் பீடை லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடலாம். ஸ்டார்டிங் டு எண்டு வரையுமே இதே ப்ராசஸ் தான். ஒரு செயின் எடுத்துகிட்டு 2 சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு திரும்பவும் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்ததாக திரும்பவும் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு திரும்பவும் செயின் ஸ்டிச் போடணும். சுகர் பீடை பொறுத்த வரையும் மேக்ஸிமம் 3 பீட், மினிமம் 2 பீட் மட்டும் தான் லோட் பண்ணணும். எதுக்காகனா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்ம 3 பீடுக்கு மேலே லோட் பண்ணியிருந்தோன்னா ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் எல்லாமே கீழே தொங்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக மட்டும்தான் நம்ம 2 பீடாக லோட் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ணோன்னா ஒர்க் ப்ளவுஸ் நீட்டாக இருக்காது, ஃபுல்லாக தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிரும். அதுக்காக 2 பீடு மட்டும் தான் லோட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் லைனை பொறுத்த வரையும் ஃபுல்லாகவே 2 பீடை வச்சு லோட் பண்ணிப்போம். 2 பீட் லோட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நெருக்க செயின் போடணும். அப்படி போட்டால் தான் லைன் அழகாக தெரியும். சுகர் பீடு 2 மட்டும்தான் வைக்கணும். இந்த பீடு தான் நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு போட்டது ப்ராக்டிஸ்க்காக போட்டோம். அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இப்போ போடுற இந்த சுகர் பீட் லோடிங் தான் நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸில் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 2 பீட் லோட் பண்ணிவிட்டு அடுத்ததாக போடுற செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே போடணும். அதாவது நெருக்க போட்டால் தான் லைன் நீட்டாக வரும். ஸ்டார்டிங் டு எண்டு வரையுமே 2 சுகர் பீடு லோட் பண்ணிவிட்டு திரும்பவும் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் உடன் நீடியில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா இப்போ நான் இந்த ஸ்டிச்சஸில் துலிப் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா பாருங்கள். இதை வச்சும் ப்ராக்டிஸ் கற்றுக்கலாம். ஆனால் டைம் அதிகமாக எடுக்கும். ஏன்னா 4 பீடு மட்டும்தான் துலிப் நீடியில் லோட் பண்ண முடியும். இதுவே பெரிய சைஸில் 3mm பீடு 4mm பீடெலாம் வச்சோன்னா இந்த உடன் நீடியில் நிறைய வரும். ஆனால் இந்த துலிப் நீடியில் பொறுத்த வரையும் கம்மியாக தான் பிடிக்கும். அதாவது 2 பீடு 3 பீடு இவ்வளோ தான் லோட் பண்ண முடியும். அது டைம் அதிகமாக எடுத்துக்குன்றதுனால நம்ம உடன் நீடியில் வச்சு தான் ப்ராக்டிஸை கற்றுக்கணும். முடியாத பட்சத்துக்கு வேணால் துலிப் நீடியில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம் எப்பயும் போல். அடுத்ததாக டியூப் பீடு வச்சு ப்ராக்டிஸ் ஆரம்பிப்போம்.
டியூப் பீடை ஃபுல்லாகவே உடன் நீடியில் தான் லோட் பண்ணணும். துளிப்பில் வந்து லோட் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் த்ரெட்டை வெளில எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரே ஒரு டியூப் பீட் தான் லோட் பண்ணணும். ஒன்றா தான் ஸ்டிச்சஸ் போடணும். ஒரு டியூப் பீடை வந்து கீழே இறக்கிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த பீடு வந்து லோட் பண்ணணும். அடுத்த பீட் லோட் பண்ணிட்டு நெருக்க செயின் போடணும். இந்த டியூப் பீடில் சென்டரில் ஒரு சுகர் பீடு வச்சோன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ்க்காக நான் வைக்கல. லைன் ஃபுல்லாமே இதே மாதிரி டியூப் பீட் வச்சு பக்கத்தில் ஸ்டிச்சஸ் போடணும். எண்டில் எண்ணாட் போட்டு அடுத்ததாக செயின் ஸ்டோன் வந்து குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ்க்காக தான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ தேவைப்படாது, அதனால் குட்டியாக வச்சுட்டு நான் ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அதே கிளாத்தில் ஸ்கொயர் வரைஞ்ச இடத்துலையே நான் செயின் ஸ்டிச் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் லைன் வரையணும்னு அவசியம் இல்லை. நான் ஸ்பேஸ்க்காக மட்டும்தான் செயின் ஸ்டோன் வந்து இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு ஸ்டார்டிங்லேருந்து சென்ட்ரு செயினில் வச்சு சிக்ஸாக் மாடலும் இல்லை, மேலே கீழே போட்டுகிட்டே வரணும். நம்ம பிகினர்ஸாக இருக்கிறப்ப இந்த செயின் ஸ்டோனை ஒட்டி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா கற்றுக்கிட்டோம், ப்ளவுஸ்லாம் நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா செயின் ஸ்டோன் வச்சு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். ஒட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த க்ளூ வச்சு நம்ம ஒட்டுறதுனால ஸ்டிச்சஸ் போடுறப்ப நீடிலோட முனை வந்து திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த க்ளூ வந்து நீடியில் வந்து ஒட்டிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. செயின் ஸ்டோனில் வந்து பிகினர்ஸாக இருக்கிறப்ப இப்படி ஸ்டிச்சஸ் போட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், கஷ்டம் எல்லாமே இருக்கும். அதுக்காக தான் செயின் ஸ்டோனை ஒட்டி நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். ஷேப்பில் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். அவ்வளோதான்.